வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மாயாங்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒரு ஸ்டெப்பு இருக்குது. அந்த ஸ்டெப்பை பார்த்தோன்னா அழகாக பண்ணலாம். அப்போ கோடியை நான் எடுத்து பர்சனலாக கோடிகளை கொண்டாந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமா? இப்போ இந்த கோடிகளை எடுத்து நம்ம கொடுக்கறதுக்கு ஏன்னா அவங்க சாப்பாடு அவங்க தான் சாப்பிடணும், அவங்க கழிவு அவங்க தான் கழிக்கணும். இப்போ கோடிகள் வேணும்னா அவங்க தான் எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க கோடிகளை ஈர்ப்பதற்கு அத்தனை சக்திகள் இருக்குது. கோடிங்கிறது பிரபஞ்சத்திலிருந்து கொண்டு வரப்படலை. பிரபஞ்ச சக்தியை யூஸ் பண்ணி ஒரு சில சித்தர்கள் இந்த வேல்யூ பண்ணாங்க. தங்கத்துக்கு வேல்யூ கொடுத்தாங்க, வெள்ளிக்கு வேல்யூ கொடுத்தாங்க, கரன்சிக்கு வேல்யூ கொடுத்தாங்க. இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் வந்தது 2000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த 2000க்கு வேல்யூ இல்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. அந்த 2000 ரூபா நீங்கள் கடையில் கொண்டு கொடுக்க முடியுமா? இல்லை பேங்க்கில் தான் கொடுத்தா ஏற்றுப்பாங்களா? எல்லாம் குப்பைக்கு தானே போச்சு. எத்தனை மூட்டைகள் மூட்டையாக ஆற்றுல கொண்டு போட்டிருந்தாங்க. ஆற்றுல மூட்டை வந்துச்சுன்னா உழைச்சி பார்த்தா உள்ளே 1000 கெட்டாக இருக்கும். வேல்யூ இல்லாமல் போச்சு. அந்த வேல்யூ ஒன் டே நைட்டில் அந்த டிமானிட்டைசேஷன் சொல்லணுன்னா அந்த கரன்சிக்கு அந்த காகிதத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிட்டு. அப்போ பணம் அப்படிங்கிறது வேல்யூ கவர்மெண்ட் தான் பண்ணி வச்சுருக்கு. கவர்மெண்ட் யார்? அங்கே பல மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு குரூப். அந்த மனிதர்கள் யார்? இறைவனுடைய வெளிப்பாடு. அதாவது ஜீவாத்மா வாசம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இது. இனி கொஞ்சம் நுட்பமாக திங்க் பண்ணி பாருங்கள். கோடிகளை இழுப்பதெல்லாம் ரொம்ப 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 சுலபம். மக்கள் ஏன்னா அந்த புரிதலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்க பைசாவை நினைக்கிறது இல்லை. அவ்வளோ லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம எத்தனை ஆசிரமங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை குருமார்களை போய் நம்ம பாத பூஜை பண்ணினாலும் சரி, அந்த குரு பரம்பரா கூடயே ஒன்றாவே இருந்தாலும் சரி, தேர்ட் டைமென்ஷனில் டே டு டே லைஃப்பை ஆரம்பிக்கிறோமோ எல்லாமே வேனிஷ் ஆகிடும். இந்த ஞான புரிதல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 24/7 உங்கள் கூட வேலை பார்த்துட்ருக்கோம். நான் பிரபஞ்சத்தின் மறு அவதாரம்னே சொல்லலாம். மறு அவதாரம், வெளிப்பாடு, பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிரபஞ்ச கண்ணாடி நான் அப்படிங்கிறன்னு சொல்லலாம். நம்ம பிரபஞ்சம் என்ன பண்ணுமோ அதை அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஷன் இப்போ கண்ணாடி என்னென்னா மாசுபட்டு போயிருக்கு. அந்த கண்ணாடி தூசி ஈஸி அடைஞ்சிருக்கு. அதனால நம்ம உருவம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாருன்னு தெரியல. அதையெல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த க்ளீன் பண்ணுவதுக்கு மட்டும்தான் ஒரு வழிகாட்டி வேணும். ஒரு டெக்னீஷியன் வீட்டில் இல்லை ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட துணி கொடுத்து சோப்பு வாட்டர்லாம் கொடுத்து நம்ம அந்த கண்ணாடியை க்ளீனாக பண்ணோம் அப்படின்னா கண்ணாடி பலன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம உருவம் தெரிய ஆரம்பிச்சிடும்ல. பிரபஞ்சம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் கொடுக்கும். அதை பொறுத்த மட்டும் அது ஒரு மிரர். 1:1 காமிக்கும். பிரபஞ்சம் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவாக தான் கொடுக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக கொடுக்கும். அதுக்கு நல்லது கெட்டது பிரபஞ்சத்துக்கு தெரியாது. நம்ம நிறைய கிளாஸில் பார்த்துட்டோம். எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது. நிறைய டெக்னிக் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ஒரே நாளில் ஒரே இதில் புரிய முடியாது. அதுதான் அல்டிமேட்டு சொல்லியாச்சு. பித்த நிலையில் சித்தனாகி மனிதனாக வாழ்வது ஜீவன் முக்தி. அதுக்குன்னு சன்னியாசம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பித்த நிலையிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சித்த நிலையிலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையும் போட்டு மிக்சர் காம்பினேஷனில் சாதாரண மனிதனாக வாழும் பொழுது அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். அளவு முறை தன்னாலேயே வரும். ஆட்டோ மோடில் வந்துடும். நேற்று கூட கெஸ்ட்டுங்க தங்கியிருக்கும்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்லைங்கயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை நைட் சாப்பிட மாட்டேன். இல்லை கொஞ்சம் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சின்னதாக அவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒன்று எடுத்து வாயில் போட்டேன். அவ்வளோதான். எனக்கு தோண மாட்டேங்குது நைட் சாப்பிட்ணுன்னு தோண மாட்டேங்குது. காலையில் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட்றேன், நைட் சாப்பிட முடியல. முதல்ல பழங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ பழங்களும் போக மாட்டேங்குது. அவ்வளோதான். அது ஆட்டோ மோடில் நடக்கு. நான் போர்ஸ் பண்ணி எனக்கு அந்த இதை திணிக்க முடியாது. நான் திணிச்சேன்னா அது அவ்வளோதான். அது ஒரு வெறுப்பு உணர்வு. அதில் வெறுப்புன்னா போதுங்கிற ஒரு நிலை வந்துடுது. அப்புறம் எப்படி நான் சாப்பிட முடியும்? அதை
அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ மோட்லேயே எல்லாம் நடக்கக்கூடிய தன்மைக்கு நம்ம உட்படுத்தப்படணும்னா இந்த ஞான புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஆட்டோ மோடில் எல்லாமே நடக்குமே தவிர, இல்லைன்னா நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாலும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்காது. அப்போ ப்ராக்டிஸ் ஆட்டோ மோடில் நடக்கணும்னு என்ன பண்ணணும்? நமக்குள்ளே உள்ள பதிந்த பதிவுகளை கழிச்சா மட்டும்தான், அந்த கர்மாவை கழிச்சா மட்டும்தான். கர்மா இருக்கிற வரைக்கும் நம்ம வயிற்று வலியை கொடுக்கணும்னு ஒரு கர்மா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது, பதிவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு 10 இட்லி 20 இட்லி சாப்பிடுவோம், இல்லை பரோட்டா போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லைன்னா தேவையில்லாத பதார்த்தங்களை சாப்பிட நைட்டு வயிற்று வலியில் உருண்டுட்டு இருப்போம். ஏன்னா வயிற்று வலி வந்து தான் நம்மளுடைய பதிவு கழிக்கப்படணும். ஏன்னா உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கன்னு சுவாமி சொல்லுவார்ல. அப்போ அந்த வயிற்று வலியை உண்டாக்குவதற்கு உண்டான ப்ராசஸ், அந்த தாட் அங்கே ஏற்படுத்தப்படும், அந்த கர்மா ஏற்படுத்தும். அந்த கர்மா ஏற்படுத்தி நம்ம அதுக்கு உண்டான பதார்த்தங்களை எடுத்து சாப்பிடுவோம். அப்படி எடுத்து சாப்பிடும்போது தான் வயிற்று வலி வரும். வயிற்று வலி வரும்போது தான் கர்மா கழிக்கப்படும். அப்போ எனக்கு வயிற்று வலி வரக்கூடாதுன்னு தானே அந்த நைட் சாப்பாடு என்னைய அந்த எண்ணத்தை தூண்டாமல் இருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் நமக்குள்ளே நடக்கணும். அப்படின்னா இந்த ஞான புரிதல் வேணும். ஞான புரிதல் இருந்தால் அப்போ கோடி வந்துருமா? வந்துடும். ஏன்னா நம்ம கர்மா ஃபஸ்ட்டு பேசிக் என்னென்னா அந்த கர்மா தான். அந்த கர்மாவை நம்ம எந்த அளவுக்கு கழிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் தன்முனைப்போட அந்த ரியலைசேஷனே நடக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா ஒரு பயங்கரமான டாஸ்க்கு தான், ஆனால் சிம்பிள் டாஸ்க்கு. அந்த மெட்டீரியல், அந்த வேர்ல்டுன்னு சொல்லுவோம்ல, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே போய் அந்த நிலையில் இருப்பது அது ஒரு விதம். அது நம்ம 3rd டைமென்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய விதம். அதான் மனித நிலை. பித்து நிலையும் சித்து நிலையும் மாறி மாறி இருக்கக்கூடிய நிலை எல்லாத்துக்கும் சித்திக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் எல்லாராலையும் அது கொடுக்க முடியுமா? எல்லா குரு பரம்பரை நினச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும். அது